Hi guys, Hey, hello. டே 4 நேத்தே சொல்லியிருந்தோம் பிளாக் பஸ்டரா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே அளவுக்கு பிளாக் பஸ்டராகவும் அமைந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் 2 செஷன் வந்து நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். தேர்ட் செஷன் வந்து நேத்தன் லையனும் பாலந்தும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பயங்கரமா ஏத்திட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்குமே 33 வந்து லீட்ல இருக்கிறாங்க. அது இந்த ஓவர் நைட்ல அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிட்டு நாளைக்கு நம்ம கிட்ட பேட்டிங் கொடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு மொத்தமாவே பவுலிங் யூனிட் வேற லெவலில் பண்ணாங்க. சிராஜ் வந்து மறுபடியும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவில் பண்ண மாதிரி வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதே அளவுக்கு ஏன்னா நம்ம எல்லா மேட்ச்லும் பேசிட்டு தான் பும்ரா மட்டுமே பர்ஃபார்ம் பண்றாரு. அவருக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணா கூட கொஞ்சம் இன்னும் பயங்கரமா இருக்கும் பவுலிங் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிராஜ் செமையா பண்ணாரு. ஆகாஷ் தீப் விக்கெட்லெஸ்ஸா போனா கூட அவரும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணாரு. ஓவராலா இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டே ஆடின மாதிரி தான் ஆஸ்திரேலியா. ஏன்னா நம்மளும் ஒரு 3-4 ஓவருக்குள்ளவே விக்கெட் ஆயிட்டோம். ஸோ ஓவராலா ஒரு ஃபுல் டே ஆடின மாதிரி இருந்துச்சு. ஸோ வேற லெவல் மேட்ச் இருந்துச்சு. நீங்க எப்படி இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு உங்களுக்கு? மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மேட்ச் வந்து நான் டிரா ஆகும்னு நினைச்சேன். ஆனா இப்ப பார்த்தா ரிசல்ட்டை நோக்கி போகும் போல. 91/6ன்ற போது கண்டிப்பா நம்ம இந்தியா கிட்ட தான் மேட்ச் இருக்கு. ஒரு 250 275 டார்கெட் வரும். மேபி க்ளோஸா ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு ஒரு 50 ரன்ஸ் அடிச்சாலும் நாளைக்கு ஒரு 200+ போது மேபி ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா 64 ஓவர்ஸ்லயே 9 விக்கெட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த டெய்லண்டர்ஸ் வந்து சீரியஸா ஆஸ்திரேலியா பக்கம் கொண்டு போயிட்டாங்க மேட்ச்ன்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. ஏன்னா லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் இப்போ 50+ பார்ட்னர்ஷிப் ஆடிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஆல்மோஸ்ட் 18 ஓவர்ஸ் ஆடிட்டாங்க. லயனும் அப்புறமா போலந்தும். ஸோ கண்டிப்பா இது வந்துட்டு ரிசல்ட் கண்டிப்பா நாளைக்கு இருக்கு. ஆனா அது இந்தியாவுக்கு ஃபேவரா இல்ல ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவரான்றது நம்ம நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். நீங்க எஸ்கே? இல்ல ரிசல்ட் இருக்கு கண்டிப்பா. ஆனா வந்து வின்னா டிராவா அல்ல வந்து லாஸான்ற 3 ரிசல்ட்டுக்குமே பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா அந்த இந்தியா வந்து அந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் நம்ம 5th டே போறோம். ரொம்ப ரேர் கேஸ் தான். ஆனா சீரியஸா சொல்றேன், லாஸ்ட் விக்கெட் எடுக்கிறதுக்குள்ள அவங்க போலண்டு லயன் பேட்டிங் பார்த்து தலைவலியே வந்துருச்சு எனக்கு. எப்போ இப்போ விக்கெட் ஆகும் அப்போ விக்கெட் ஆகும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் விக்கெட்டே ஆகல. செம வந்து நல்ல ஒரு இதுல இருக்காங்க. சேம் டைம் பாத்தீங்கன்னா இந்தியானுடைய ஃபீல்டிங் அந்த கேட்ச் வந்து சீரியஸா ஒரு பெரிய வந்து ஒரு இதுவா இருக்கு. எப்படி சொல்றது, ஒரு பெரிய ஒரு கன்சர்ன்ஸா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 91/6 இருந்து மிஞ்சி போனா ஒரு 30-40 ரன் ஆடி இருந்தாங்களா கூட ஒரு 250க்கு 270 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருந்ததா கூட சீரியஸா வந்து இந்தியாவுக்கு வந்து வின் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருந்துச்சு. ஏன்னா இந்தியாவுக்கு வந்து மஸ்ட் வின்னு. ஸோ ஆஸ்திரேலியா டிரானா கூட ஓகே, அவங்க வந்து கொஞ்சம் இன்னும் நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்தியாவுக்கு வந்து வேற சான்ஸே இல்லை, இந்த சீரீஸ் மட்டும்தான். அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் போய் வின் ஆகுறது டிரா ஆகுறது நிறைய கால்குலேஷன் போட்டாலும், ஆனா இந்தியாவுக்கு வந்து மஸ்ட் வின் கேம்ன்ற போது இந்தியா அது வின்னுக்காக ஆடி இருக்கணும். ஆனா வந்து இங்க ஒரு 4 கேட்ச் விட்டாங்க. நல்ல அல்வா கேட்ச், ஜெய்ஸ்வால் விட்ட கேட்ச் எல்லாம். ஸோ அப்பவே அவுட் ஆயிருந்தா யாரு லபுச்சேன் எல்லாம் 50 கூட ஆடி இருக்க மாட்டாரு. பட் கைமீறி போயிடுச்சு. இப்போ வந்து 5th டேல இருந்து கால் எடுத்து வைக்க போறாங்க. ஸோ அவங்க வந்து நாளைக்கு வந்து டிக்ளேர் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, ஏன்னா அவங்களுக்கு 2 செஷன் போதும். இன் கேஸ் நல்லா வந்து லைன் அண்ட் லென்த் கிடைச்சிச்சுன்னா அவங்க இந்தியா வந்து பொட்டலம் பண்றதுக்கு. ஆனா இந்தியா மேல கண்டிப்பா அவங்க ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து இன்னும் வந்து டிக்ளேர் கொடுக்காம இருக்காங்க. அந்த பிரிஸ்பேன் மேட்ச் அவங்களுக்கு வந்து மைண்ட்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்ட்டு. அதுதான் நீங்க இப்போ மென்ஷன் பண்ண மாதிரி அவங்க ரெஸ்பெக்ட் வச்சிருக்கிறான்றது ரொம்ப ட்ரூ. ஏன்னா இதே மாதிரிதான் நம்ம ஒரு லாஸ்ட் சீரீஸ்ல நம்ம இங்க விசிட் பண்ணும்போது பிரிஸ்பேன்ல வந்து ஒரு வேற லெவல் என்கவுண்டர் பார்த்தோம். அந்த சுப்மன் கில்லோட 91, அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் வர ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ். ஸோ அதனாலதான் வின் பண்ணோம். அந்த ரெஸ்பெக்ட் கண்டிப்பா இருக்குது. பட் நீங்க என்ன சொன்னாலும் இன்னைக்கு நம்மளுடைய ஃபீல்டிங் வந்து எனக்கு நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு. ஏன்னா 3 கேட்ச் விட்டுறதெல்லாம் இந்த மாதிரி கண்டிஷன்ல பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். ஏன்னா அவங்க ஒரு ரன்னும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு விட்டாரு. அதான் ஒரு 3-4 கேட்ச்னும் போது அது வந்து அதெல்லாம் பிடிச்சிருந்தா ஐ திங்க் 150க்குள்ள நம்ம அவங்கள இது பண்ணிருக்கலாம். 150 160க்குள்ள முடிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 250 260 டார்கெட் இருக்கும்போது கொஞ்சம் தைரியமா போயிருக்கலாம். பட் லாஸ்ட் விக்கெட் வந்து பயங்கர ப்ரஸ்ட்ரேட் பண்ணிட்டாங்க லியானும் போலண்டும். என்ன பண்றதுன்னே தெரியல. இது நமக்கு எப்பவுமே இருக்கிற பிரச்சனை தான். நம்ம காலங்காலமா பார்த்துட்டு வரதா. டாப் ஆர்டர் ஈஸியா விக்கெட் எடுத்துருவோம். நம்மளால டெய்லண்டரை விக்கெட்டே எடுக்க முடியாது. அதுக்கு இதுவும் ஒரு விதிவிலக்கு ஆயிடுச்சு.
ஆனா நீங்க பவுலிங்க பத்தி இன்னைக்கு பேசி ஆனுங்க. என்ன பவுலிங்க பும்ராவும் சிராஜும் உயிரை கொடுத்து பவுலிங் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்களா, அதெல்லாம் இன்னைக்குதான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்ன பவுலிங், என்ன லென்த். அதாவது அவங்க பேட்ஸ்மேன் டான்ஸ் ஆட விட்டாங்க. ஒரு ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து இப்படி டான்ஸ் ஆட விட முடியுமான்ற அளவுக்கு இருந்துச்சு. பும்ரா எல்லாம் அப்சல்யூட், அது நம்ம வார்த்தையில அவருடைய பவுலிங் விவரிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு பவுலிங் போட்டாரு. ஸோ அவர் கவாஜாவுக்கு போட்டதா இருக்கட்டும், அப்புறம் சாமுக்கு போட்டதா இருக்கட்டும், ஸ்மித், எல்லா பக்கமும் இந்த ப்ரெஷர் ஆயிடுச்சு. விக்கெட் யாருக்குனாலும் விழுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஓவர் சிராஜ் ப்ரெஷர் கொடுத்தா அடுத்த ஓவர் பும்ராவுக்கு விக்கெட் விழுது, அதுக்கடுத்த ஓவர் பும்ரா ப்ரெஷர் கொடுத்தா சிராஜுக்கு விக்கெட் விழுது. ஸோ ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாங்க. அன்லக்கி ஆகாஷ் தீப் வந்து அவர் சூப்பரா போட்டாரு, அவர் கேட்ச வேற விட்டாங்க, அவரும் செம்மையா ட்ரபிள் பண்ணாரு. எல்லாமே பர்ஃபெக்டா போயிட்டு இருந்த அந்த லாஸ்ட் செஷன்ல வந்து நேத்தன் லியனும் ஸ்காட் போலந்தும் கொஞ்சம் அந்த அந்த வின்ன்ற பொசிஷன்ல இருந்து அப்படியே கொஞ்சம் இப்ப ட்ரை பண்ணி வின் பண்ணணும், இல்லைன்னா லாஸ்ட்ல இருந்து தப்பிக்கணும்ன்ற கொண்டு வந்துட்டாங்க. எம்சிஜி லாஸ்ட் டே வந்து 333 இப்ப கொடுத்துருக்கிற டார்கெட். இன்னும் நாளைக்கு நீங்க சொல்ற மாதிரி கண்டினியூ பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு, ஓவர் நைட்ல டிக்ளேர் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. பட் 333 இஸ் அ ஹியூஜ் டார்கெட். எம்சிஜி மாதிரி ஒரு கிரவுண்ட்ல 5th டே ஆடுறது. ஸ்டில் இப்ப நான் நேத்தன் லியனும் போலந்து ஆடுனதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்குது. பட் நாளைக்கு காலைல ஃப்ரெஷ்ஷா வரும்போது கொஞ்சம் ஈரப்பதமெல்லாம் இருக்கும் பிச்சில், அவங்களும் பயங்கர ஃப்ரெஷ்ஷா வருவாங்க. ஸோ நியூ பால் வேற எடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் நம்ம ஆளுங்க சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் செஷன் சமாளிச்சு ஒரு 20 ஓவர் ஒரு விக்கெட் 2 விக்கெட்டுக்குள்ள ஒரு 85 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா, நீங்க செகண்ட் செஷன் தேர்ட் செஷன் எல்லாம் அவங்க பவுலர் கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஈஸி ஆயிடும். அந்த ஃபர்ஸ்ட் செஷன் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ நாளைக்கு இந்தியாவோட அப்ரோச் என்னவா இருக்கும்? ஒருவேளை 333 டிக்ளேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு 350 கூட நீங்க சொன்ன மாதிரி டிக்ளேர் பண்ணாம 350 வரையும் கொடுத்தா கூட, சோ இந்தியாவோட அப்ரோச் என்னவா இருக்கும்? ஒருவேளை நீங்க பரவாயில்ல தோத்தா பரவாயில்ல போலாம் அப்படின்னு ஆட சொல்லுவீங்களா, இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் மட்டும் கொஞ்சம் மெதுவா ஆடிட்டு 2 செஷன்ல விளையாடிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்களா? இப்ப லாஸ்ட் நாள் பாத்தீங்கன்னா நம்ம 96 ஓவர்ஸ் ஆட போறோம். ஸோ 96 ஓவர் 350 டார்கெட்ன்றது 350ன்றது போது அவங்க ஒரு 10 ஓவர் தான் ஆடுவாங்க. மேபி 10 ஓவர் ஆடினாக்க நம்ம 86 ஓவர் இந்தியா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்தியா கிடைக்கும் போது மேபி ஒரு 4 ரன் பர் ஓவர் அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்ல ரொட்டேட் பண்ண பார்ப்பாங்க. ஆனா இதுல கீ ரோல் என்ன யார் பிளே பண்ணோம்னா ஓபனர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 20 ஓவர்ஸ் 2 பேரும் ஆடிட்டாங்கன்னா, கேஎல் ராகுலோ இல்ல ரோஹித், இப்ப ரோஹித் தான் ஓப்பனிங் பண்ணாரு, ரோஹித் அட்லீஸ்ட் இந்த இன்னிங்ஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம கமின்ஸை பாக்குறோம், அவர் பவுலிங் பண்றாரு, இப்போ பிளஸ் 90 ரன்ஸ் அடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 49, செகண்ட் இன்னிங்ஸ்ல 41 பிளஸ் விக்கெட்டும் எடுக்கிறாரு. ஸோ அவர் கேப்டனா பர்ஃபெக்டா ரோல் பண்றாரு. நம்ம ரோஹித் வந்து அந்த கேப்டன்சி இன்னிங்ஸ் நாளைக்கு ஆடினார்னா ஒரு 20-25 ஹவர்ஸ் விக்கெட் லாஸ் இல்லாம 2 பேரும் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நம்ம இந்தியா சேஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா நமக்கு நம்பர் 8, 9 வரைக்கும் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ நம்ம ஓடிஐ மாதிரி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் நம்பர் 9 வரை இருக்காங்க. ஸோ அந்த ஓப்பனர்ஸ் குருசியெல்லாம் பிளே பண்ணும். அட்லீஸ்ட் ஒரு 25 ஹவர்ஸ் ஆடினாங்கன்னா இந்தியாக்கு கண்டிப்பா சான்சஸ் இருக்கு வின் பண்ண. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா பொறுத்த வரைக்கும் இது மஸ்ட் வின் கேமு. அதனால வந்து இந்தியா வந்து வின்னை நோக்கி தான் போகணும். ஆனால் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, அங்கே ட்ரா பண்ணாலே போதுன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டேல 333 இது ஹியூஜ் டோட்டல் தான் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ அது வந்து சேஸ் பண்ணணும்னா அது ஒரு ரெக்கார்ட் சேசிங்காக தான் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய திங்க் பண்ணணும். லைக் எப்படின்னீங்கன்னா, இப்போ ரோஹித் சர்மா வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடக்கூடாது, ஓடிஐ மேட்ச் மாதிரி தான் ஆடி ஆகணும். ஏன்னா அவருக்கு எப்படி டெஸ்ட் மேட்ச் ஆட வர மாட்டேங்குது, ஏன்னா ஃபார்ம் அவுட்ன்றதுனால. ஸோ அவர் அட்லீஸ்ட் அந்த ஓடிஏ அந்த அந்த ஒரு ஃபார்மேட்ல ஆடுற மாதிரி ஆடினா கூட வந்து அட்லீஸ்ட் ஒரு குயிக் ரன்ஸ் வந்துருச்சுன்னா, ஒரு 101 வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்க, 100 இல்லை ஒரு 150 ஒரு விக்கெட்டுன்னா பின்னாடி வர்றவங்க அட்லீஸ்ட் அடுத்த 2 செஷனும் வந்து அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அவங்க வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்படினாலே 3 செஷனும் வந்து இந்தியா தான் ஆட போறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது ஒரு விக்கெட் எப்பனாலும் விழலாம், இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்ல கூட விழலாம். அப்படின்னும் போது கண்டிப்பா இந்தியா வந்து 3 செஷனுமே ஆட போறாங்க. எப்படி லாஸ் ஆனாலும் வந்து அந்த குவாலிஃபை ஆகிறது கஷ்டமாயிடும். ஸோ ட்ரானாலையும் குவாலிஃபை ஆகிறது கஷ்டம் போது ஒரு வின்னுன்றது அதை நோக்கி தான் போய் ஆகணும். ஸோ அதுக்காக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வந்தா நல்லா இருக்கும். லைக் ஓடிஐ மாதிரி ஒரு மேட்ச் ஆடலாம். ஏன்னா 50 ஓவர்ல 350ன்றது ஓடிஐல சேசபிள் தான். பட் டெஸ்ட் மேட்ச்னும் போது தான் நம்ம அப்படியெல்லாம் யோசிக்கிறோம் வேற வேற ஆங்கிள். ஸோ அதெல்லாம் இல்ல மைண்ட்ல இல்லாம ஒரு ஓடிஐ மேட்ச் மாதிரி ஆடணும்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து இது சேஸ் பண்ணலாம்னு தோணுது எனக்கு. ஆஸ்திரேலியா பவுலர்ஸ்க்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவங்களும் சாதாரண ஆளுங்கல்ல.
ஸோ நம்ம கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் டயர்ட் பண்ணிட்டு பவுலர்ஸை அதுக்கப்புறம் நம்ம அட்டாக்கிங் ஷாட் ஆனாக்க கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. இல்லைன்னா கஷ்டம் தான், அவங்க வின் பண்ணவும் நிறைய சான்சஸ் இருக்கு. இல்ல ஸ்ட்ராட்டஜி படி அவங்க வின்னுக்குன்னே வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டிராப் பண்ணி யூஸ் இல்லை, நீங்க லாஸ் பண்ணி நீங்க லாஸ் ஆனாலும் யூஸ் இல்லைன்னும் போது நீங்க வின்னுக்கே வாங்க. பட் என்ன ஒரே விஷயம்னா ரொம்ப டெஸ்ட்ரக்டிவா இல்லாம கொஞ்சம் மேட்ச் சுச்சுவேஷன், இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரிஷப் பந்த் பண்ண மாதிரியோ ரோஹித் சர்மா பண்ண மாதிரியோ லூஸ் ஷாட்டு தேவலா ஷாட் அடி அவுட் ஆகாம கொஞ்சம் பொறுப்பா, ஓகே பால் வந்து நல்லாவே ஸ்விங் ஆகுது, பாலை பழசாக்குவோம், ஒரு 20 ஓவர் பழசாக்குவோம், அட்லீஸ்ட் 20 ஓவர் ஒரு 50 ரன்ஸ் 60 ரன்ஸ் வித் 0 விக்கெட் ஆர் 1 விக்கெட்னா அது அவங்களுக்கு ப்ரெஷர் ஆகும், யாருக்கு ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ்க்கு ப்ரெஷர் ஆகும். அப்படி இருக்கும்போது இவங்க அந்த வேலையை மட்டும் கரெக்டா பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா, ஏன்னா நாளைக்கு நம்ம நாட் ஓன்லி ரோஹித் சர்மா நாட் ஓன்லி ரிஷப் பந்த் எதிர்பார்க்க போனோம், நாளைக்கு கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு இருக்கு. நான் ஜெய்ஸ்வால் நல்லா ஆடணும், ராகுல் நல்லா ஆடணும், விராட் கோலி நல்லா ஆடணும், ஜடேஜா நல்லா ஆடணும், எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் நாளைக்கு தேவை. ஏன்னா அந்த 350 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் 350 மேபி அவங்க டிக்ளேர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. 350 வச்சுக்கிட்டா கூட நீங்க வின்ன நோக்கி போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் செஷன் ஃபுல்லா பால பழசாக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன நல்லா போட்டாலுமே உங்களால பேட்டிங் ஈஸியா சர்வை பண்ண முடியும். இப்ப வந்து நேத்தன் லியனும் பாலரும் எப்படி அவங்க சர்வை பண்ணிருக்காங்கன்னா, பால் பழசாயிடுச்சு, அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியல பவுலர்ஸ். அவங்க என்னதான் போட்டாலே அது வந்து பேட் ஈஸியா ஆகுறதுனால அவங்க ரொம்ப ஈஸியா அந்த கிரீஸ்ல ஸ்டே பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் அதே நம்ம பண்ணோம்னா வழக்கம் போல 50க்கு 4 30க்கு 4 ஃபர்ஸ்ட் செஷன்ல 5 விக்கெட் விட்டுட்டு அப்படி எதுவும் பண்ணாம அதுக்கப்புறம் நம்ம எப்படி திரும்ப யோசிக்க வச்சிடறோம், நம்ம ஆடியன்ஸா நம்மளே வியூவர்ஸா என்ன யோசிச்சிடறோம்னா சிம்பிளா யோசிக்க ஆரம்பிச்சிடறோம். சரி ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் வந்த உடனே ஐயோ எப்படியாவது ரிஷப் பந்த் ஜடேஜா வாண்டா நல்லா ஆகும். என்னதான் நீங்க 30 ஓவருக்கு 4 விக்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் ரிஷப் பந்த் ஜடேஜா நிதிஷ் ரெட்டி யார் ஆடினாலுமே நீங்க 350 சேஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னா லூஸ் ஷாட் போகாம நீங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் தான், லூஸ் ஷாட் போகாம அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் செஷனை 1 விக்கெட் இல்ல 2 விக்கெட் மேக்ஸிமம் மேக்ஸ் டு மேக்ஸ் 2 விக்கெட்டுக்குள்ள ஒரு 80-90 ரன் அடிச்சிருந்தீங்கன்னா செம்ம பிளானா இருக்கும். அது நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ்க்கும் கொஞ்சம் ப்ரெஷர் ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பண்ணா பயங்கரமா இருக்கும். ஸோ என்ன, ஏன்னா ஒரு பிளாக் பஸ்டர் டே நமக்காக காத்து நிக்குது. ஏன்னா இந்த ஒரு நாள்ல வந்து நாளைக்கு நடக்க போற ஒரு நாள்ல வந்து நிறைய ஃபேட் இருக்கு. எப்படின்னா ஒரு ஆஸ்திரேலியா வந்து உள்ள போவாங்களா WTC, அது ஒரு நிர்ணயம் பண்ண போது. அதே மாதிரி இந்தியா உள்ள போவாங்களா அது நிர்ணயம் பண்ண போது. ஸ்ரீலங்கா ஏதாவது அவுட் சைட் சான்ஸ் வருமா அது நிர்ணயம் பண்ண போது. சவுத் ஆப்பிரிக்கா ஏதாவது பிரச்சனை வருமா அது நிர்ணயம் போது. ஸோ நாளைக்கு ஒரு நாள் மேட்ச்ல வந்து இவ்வளவு விஷயம் இருக்கிறதுனால ஸோ பயங்கரமான டே. வழக்கம் போல நம்ம பேட்ஸ்மேன்ஸ் ரொம்ப ஓவரா திங்க் பண்ணி தேவையில்லாம ஷாட் ஆடி அவுட் ஆகிறதுக்கு கொஞ்சம் அவங்களோட பெஸ்ட்டை நாளைக்கு கொடுத்தா கொஞ்சம் நம்ம தானே சீனியர் ப்ரோஸ், நம்ம தான் இந்த டீமை நடத்தணும் அப்படின்னு பண்ணா கண்டிப்பா இந்தியா இந்த மேட்ச், அது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் செஷன்லயே 4 விக்கெட் 3 விக்கெட்டுக்கு மேல கொடுத்துட்டா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நம்ம செகண்ட் தேர்ட் செஷன்ல ஈஸியா ஆல் அவுட் ஆயிட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா ஈஸியா அந்த இன்டர்வல் விக்கெட் வந்துடும். நீங்க ஃபர்ஸ்ட் செஷன்ல ஒரு 3 விக்கெட், செகண்ட் செஷன்ல ஒரு 3 விக்கெட் எடுத்தாலே 6 விக்கெட் ஆயிடும். லாஸ்ட் செஷன் உங்களுக்கு பெருசா இருக்காது. ஏன்னா அவங்க டெய்லண்டர் மாதிரி நம்ம ஆட போறதுல ஈஸியா முடிச்சு விட்டு போயிடுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு வந்தா இட் வுட் பி a பெஸ்ட் மேட்ச்னு சொல்லலாம். நாளைக்கு பார்த்தாதான் தெரியும் 5 மணில இருந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பிளாக் பஸ்டர் டே காத்திருக்குது. ஸோ நாளைக்கு மேட்ச் முடிஞ்ச உடனே நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி அந்த வின் அப்படின்னு வந்துச்சுன்னா பயங்கர ஹாப்பியா இருக்கும். ஸோ நாளைக்கும் இதே எக்ஸைட்மெண்டோட பேசுவான்னு பார்க்கலாம். ஓகே, பாய்.